ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள்ல வர்ற மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னாலே சில பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லா இடத்துலையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கும் மேலே 1-2 விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுற மாதிரி சில கேட்டட் கம்யூனிட்டிஸுக்கு மட்டும்தான் யூனிக்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் நாம் பார்த்த சில யூனிக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ரீயூஸ், ரீசைக்கிள் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். குப்பையை பற்றி தானா அப்படின்னு நிறைய பேர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. பட் இன்னமும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட் மேலே கொஞ்சோண்டு பாசம் இருக்குன்னு அர்த்தம். சென்னை பல்லாவரத்தில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட், அதுக்கு பேர் JGA, அதாவது ஜெயின் கிரீன் ஏக்கர்ஸ். அப்ராக்சிமேட்டாக 700 to 800 ஃப்ளாட்ஸ் இருக்கிற ஒரு சின்ன ஊருன்னே சொல்லலாம். இங்கே கார்பேஜை எப்படி எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதன் மூலமாக எங்கேயாவது யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். மக்கிற குப்பைகளை தனியாக தான் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற குப்பையிலேருந்து அவங்க உட்காந்து பிரிக்க மாட்டாங்க, நாமளே பிரித்து தான் கொடுக்கணும். எல்லா வீட்டுக்கும் மக்கிற குப்பைக்குன்னு ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருந்தாங்க. அதில் கிச்சன் வேஸ்ட் மட்டும்தான் இருக்கும். இது எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. குப்பைகளை பிரித்து அனுப்புறது இதெல்லாம் ஒரு புது விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், நம்மள நிறைய பேர் இதை பண்ணுறோம். குப்பைகளை தனித்தனியாக பிரித்து அடுத்த நாள் கார்பரேஷன் வண்டி வந்ததுன்னா அவங்க கிட்ட அந்த குப்பையை தனித்தனியாக கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். அதோட நம்ம வேலை முடிஞ்சுது. பட் இதுவே நிறைய இடங்கள்ல நடக்கிறது இல்லை, நிறைய வீடுகள்ல நடக்கிறது இல்லை. குப்பைகளை ஒன்னா தான் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் இந்த அபார்ட்மெண்ட்ல, அதாவது வீடுகளில் கலெக்ட் பண்ற மக்கிற குப்பைகளை அவங்க கார்பரேஷன் லாரியோட அனுப்புறது இல்லை. அப்போ உள்ள வச்சு என்ன பண்ணுவாங்க? நாரிட்டு கிடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் உரமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு யூனிட் இருக்குது. அதுவும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளேயே இருக்குது. அந்த ப்ராசஸிங் யூனிட்டுக்கு பேர் ஆர்கானிக் வேஸ்ட் கம்போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிட்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கிற குப்பையை இன்புட்டாக வாங்கி இயற்கை உரமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த யூனிட்டில் மொத்தம் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் குப்பை எத்தனை நாள் தங்கணும், எத்தனை நாள் தங்குனா அது உரமாக கன்வெர்ட் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. இந்த யூனிட்டை மெயின்டைன் பண்ணுற டீம் கிட்ட இன்டர்வியூ பண்ணியிருந்தோம்னா இதோட எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அவங்கள இன்டர்வியூ பண்ணி போடுற அளவுக்கு இந்த சேனல் அவ்வளோ பெரிய சேனல் கிடையாது. ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் ஃபியூச்சரில் அது நடக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இங்கே நடக்குது அப்படின்னு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ப்ராசஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மக்கிற குப்பைகளை எல்லாம் உரமாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை பேக் பண்ணி உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிலோ 15 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வச்சிருக்கிற பூச்செடிகள் இல்லை மாடி தோட்டம் போட்டிருக்கிறவங்க இவங்களுக்கு இது நல்ல ஒரு ஆர்கானிக் உரமாக யூஸ் ஆகிக்கிட்டு இருந்தது. வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு கிலோ 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. வீடுகளில் கலெக்ட் பண்ணுற மக்காத குப்பைகளையுமே அப்படியே தூக்கி கார்பரேஷன் வண்டியில் போடுறது இல்லை. ரீயூஸ் பண்ணக்கூடியது, ரீசைக்கிள் பண்ணக்கூடியது இதெல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணிட்டு தான் ஃபைனலாக இருக்கிற குப்பைகளை கார்பரேஷன் வண்டியில் போட்டு விடுறாங்க. இங்கேயும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதில் மேஜராக நான் பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் டைமில் இருக்கிற தண்ணீர் பற்றாக்குறை. அடிஷ்னலாக 2-3 போரெல்லாம் கூட போட்டு பார்த்தாங்க. பட் வெளியிலேருந்து, அதாவது லாரி மூலமாக தண்ணி வாங்காமல் சம்மர் டைமில் இங்கே இந்த வாட்டர் ப்ராப்ளத்தை மேனேஜ் பண்ணவே முடியாது. மெயின்டெனன்ஸுக்கு மேலே அடிஷ்னலாக வாட்டர் சார்ஜஸ் வேறு. நம்மளுடைய வாட்டர் யூசேஜ் எவ்வளோன்னு சொல்லி நம்மளுடைய வாட்டர் மீட்டர் காட்டுதோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் அப்ளை ஆகும். இந்த ஒரு விஷயந்தான் இந்த ஃப்ளாட்டில் இருக்கிற ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன். ஜெயின் கிரீன் ஏக்கர்ஸ் இதோட அருமை பெருமைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லா அபார்ட்மெண்ட்லையும் கொடுக்குற மாதிரி பேசிக் அம்யூனிட்டிஸ் இங்கேயும் இருக்கும். அதாவது சில்ட்ரன் பிளே ஏரியா, சீனியர் சிட்டிசன் ஏரியா, ஃபிட்னஸ் சென்டர், ஸ்விம்மிங் பூல், பியூட்டி பார்லர், டான்ஸ் கிளாஸுக்குன்னு ஒரு ஏரியா, அப்புறம் கம்யூனிட்டி ஹால், இன்டோர் கேம்ஸ், ஃபுட்பால் கோர்ட், அப்புறம் பேஸ்கெட் பால் கோர்ட், மழைநீர் சேகரிப்பு திட்டம், CCTV சர்வேலன்ஸ், இந்த மாதிரி பிளாப்லான்னு சொல்லிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஒரு ஆர்கானிக் வெஜிடபிள் ஷாப் வேற உள்ளேயே இருக்கு. சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வெஜிடபிள் ஷாப்ஸ், நான்வெஜ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே 200 மீட்டர்ஸ்குள்ளேயே கிடைக்கும். நியூ இயர் இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் JGA வாசிகள் தங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய ஸ்டேஜ் இந்த கம்யூனிட்டியில் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் விளம்பரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஏர்போர்ட் இங்கேருந்து 40 நிமிஷம், ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து 10 நிமிஷம், பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து 5 நிமிஷம். அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் விளம்பரத்தில் வர்ற விஷயங்கள் பாதி கூட உண்மையாக இருக்காது. ஆனால் இந்த கம்யூனிட்டிக்கு நிஜமாவே மெட்ரோவில் இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் எல்லா விதமான மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டையும் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஏன்னா பல்லாவரத்துக்கு அடுத்த ஸ்டாப் தான் மீனம்பாக்கம். 2015 வந்த ஃப்ளட்ல கூட
இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே சுத்தமாக தண்ணியே வரல. சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு இந்த கம்யூனிட்டி எல்லா விதத்திலையும் ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ். இந்த மாதிரி காமனான விஷயங்கள் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். மேபி இதை விட பெட்டராக கூட இருக்கலாம். பட் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னும் 2 விஷயங்கள், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் எனக்கு பர்சனலாக பிடிச்ச இன்னும் 2 விஷயங்கள் கூட இருக்குது. இவ்வளோ ஸ்பேஷியஸான ஒரு காமன் ஸ்பேஸை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. மேபி ஹை எண்டான லக்ஸூரியஸான அப்பார்ட்மெண்ட்டுகளை இந்த மாதிரி ஸ்பேஷியஸான ஒரு காமன் ஏரியா கொடுத்துருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு மிட் சைஸ் ஃபேமிலிஸ் இருக்கிற ஒரு கம்யூனிட்டியில் இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். காமன் ஏரியா அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால நம்ம வெளியில் வரும்போது ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக ஃபீல் பண்ணவே மாட்டோம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயின் கிரீன் ஏக்கர்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த பிளேஸில் எங்கே பார்த்தாலும் க்ரீனரிஸ் தான். முடிஞ்ச வர கார்டனை நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. 2 பிளாக்குக்கு நடுவில் மினிமம் கொஞ்சம் செடிகள் இல்லை சில மரங்களாவது நட்டு வச்சுருப்பாங்க. இதை தவிர மூலிகை செடிகள், அதாவது துளசி, கற்பூரவள்ளி, இந்த மாதிரி சில மூலிகை செடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்குன்னே ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. இப்போ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு தெரியல. கார்டனை பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சம்மரில் ரெசிடென்ஸுக்கே தண்ணி இல்லாமல் வெளியில் லாரியில் வாங்குறீங்கன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி இவ்வளோ பெரிய கார்டனை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி கார்பேஜை மேனேஜ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே இருக்குது. அதுவும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான். இந்த கார்டனுக்கு சப்ளை பண்ணுற தண்ணி டைரெக்டாக டேங்க்லேருந்து வர தண்ணி கிடையாது. வீடுகளில் யூஸ் பண்ண தண்ணியை 2-3 தடவை ப்ராசஸ் பண்ணி, அது எத்தனை தடவை ப்ராசஸ்ன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, அந்த வேஸ்ட் வாட்டரை, அதுவும் மெயினாக கிச்சன் தண்ணி நான் நினைக்கிறேன், அந்த வேஸ்ட் வாட்டரை ப்ராசஸ் பண்ணி தான் இந்த கார்டனுக்கெல்லாம் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இங்கே வாட்டர் ரீயூஸ் பண்ணப்படுது. அப்புறம் இங்கே இருக்கிற மரங்களை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். எக்ஸாக்டாக தெரியல. மேபி ஓனர்ஸ் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மரங்கள்லாம் இந்த ஃப்ளாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் வச்ச மரங்கள் கிடையாது. ஏற்கனவே இது ஒரு பெரிய காடாக தான் இருந்திருக்கு. காமன் ஏரியாவில் இருந்த இந்த பெரிய பெரிய மரங்களை எல்லாம் அப்படி விட்டுட்டு பக்காவாக பில்டிங்கை கட்டியிருக்கிறாங்க. சென்னையில் வர்தா புயல் சமயத்தில் நிறைய மரங்கள் சரிஞ்சு போனதை நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். இங்கேயும் சில மரங்கள் சரிஞ்சு விழத்தான் செஞ்சது. மிச்சம் இருக்கிற மரங்கள் தான் இதெல்லாம். அதுலேயும் சில மரங்கள் 4வது மாடியையும் தாண்டி அதோட பிரான்ச்சஸ் இருக்குது. அப்படின்னா அதோட ஏஜை ஜஸ்ட் வந்து நம்ம கெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஜேஜேவை நிறைய பறவைகளோட சரணாலயம்னே சொல்லலாம். ரொம்ப அபூர்வமான பறவைகள் அங்கே இருக்காது. அதெல்லாம் இமேஜின் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி காமனான பறவைகள் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கும்போது ஜென்ரலாக எல்லா அம்யூனிட்டிஸும், பேசிக் கம்யூனிட்டிஸ் ஆகட்டும் இல்லை மாடர்ன் அம்யூனிட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே கொடுப்பாங்க. பட் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த யூனிட்டை உள்ளே வச்சிருக்கிறாங்க. வாட்டரை ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ்டு வாட்டரை மட்டும்தான் கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை தான் நான் ஒரு யூனிக்கான விஷயமா நான் பார்க்குறேன். இந்த மாதிரி உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் என்ன யூனிக்காக இருக்குது, இல்லை உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி இல்லை இதை விட பெட்டராக ஒரு ஆர்கானிக் வேஸ்ட் கம்போஸ்டர் எங்கள் கம்யூனிட்டியில் இருக்குது அப்படின்னா எங்கே அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போவும் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது மக்கிற குப்பைகளை ஆர்கானிக் உரமாக கன்வெர்ட் பண்ணுற அந்த யூனிட் இருக்கா, ப்ராசஸிங்கில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு கமெண்ட்டில் இதை அப்டேட் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னமும் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு நல்ல விஷயத்தை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த என்டையர் டீமுக்கே ஒரு பெரிய சல்யூட். கடைசியாக இந்த கம்யூனிட்டியை பற்றி ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே இது கிரீன் ஏக்கர்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய தம்ஸ் அப் ஒவ்வொன்றும் எங்களுக்கு வேல்யூபிளானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ரம்ஜான்.